வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. என் கதைங்களை இந்த பணக்காரங்களாம் கெட்டவங்கன்ற மாதிரி சொல்கிறத பார்ப்பேங்க. ஆக்சுவலி என்னென்னது நான் கருமான்னு ஒரு டைட்டிலில் வீடியோ போடுவேங்க. அப்போ நான் அதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, நல்லவங்க கெட்டவங்க முக்கியம் இல்லை, ரொம்ப சிம்பிளுங்க. ஈகோ வந்துடுங்க, அவ்வளோதான். சரி, கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய பெரிய பணக்காரர். ஓகே, நல்ல பணம் வச்சுக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல் இந்த பணங்காசு வந்துட்டு அவங்களுக்கு ஈகோ வரும், ஈகோ வந்துடும். ஈகோ வந்துட்டு இவங்களுக்கு அந்த பணிஞ்சு போகிறதுனா என்னன்னு தெரியாது. மனுஷால் பணியெல்லாம் பரவாயில்லைங்க, இவங்க கடவுள்கிட்டயே பணிய மாட்டாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, யாருக்கிட்டனாலும் நான் விவாதம் பண்ணது தயாராக இருக்கேன். சரிங்களா? ஓகே, பணக்காரர் அவர் வந்து அதிகபட்சமாக என்ன பண்ணுவார்னா, இந்த கோயிலுங்களுக்கு ஏதாவது டொனேஷன் வந்தால் அவங்க 5000 கேட்டால் இவர் 1000 ரூபாய் எடுத்து கொடுப்பாரு. அப்புறம் வந்து மனசு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை எப்பயாச்சும் இந்த தண்ணீர் பந்தல் இல்லைன்னா ஒரு சின்னதாக இது பண்ணுவார், இது பிரசாதம் செஞ்சு கொடுப்பாரு. அவ்வளோதான். அதை கூட அவரால், அதாவது அவர் வசதிக்கு அவர் எவ்வளோ ஒரு தனியாக ஒரு ஆஸ்திரமே வச்சு கட்டி நடத்தலாம். அந்தளவுக்கு அவர் புண்ணியத்தை சேர்த்துக்க முடியும். அது ஒரு கான்ட்ரவர்சி டாபிக். புண்ணியம் பற்றி பேசும்போது சொல்கிறேன், கர்மா பற்றி பேசும்போது சொல்கிறேன் நான். ஆனால் அவர் அதை செய்யறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. சரி, ஓகே. இப்போ என்னாச்சு, அந்த பெரிய பணக்காரருக்கு ஒரு மேனேஜர் ரேஞ்சுக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர். ஓகே, அவரால் முடிஞ்சது அவர் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தார். சரிங்க, இப்படி போயிட்டு இருந்தது. காலம் என்ன நடந்தது, 2 பேருக்குமே விதி ஒன்றா முடியணும்னு இருக்குது. அது விதி எப்படி முடியுதுன்னா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. அது அகால மரணம் கிடையாது, விதி முடிஞ்சு சாவறாங்க. அது மாதிரி 2 பேரும் ஒரே நேரத்தில் செத்து போகிறாங்க. பணக்காரரும் அந்த மேனேஜரும் செத்து போகிறாங்க. 2 பேரும் ஒன்றாவே சொர்க்கத்துக்கு போகிறாங்க. பணக்காரர் பாவம் எதுவும் செய்யலைங்க, ஞாபகம் இருக்கட்டும். சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே அங்கே இருக்க பிரதிநிதிகள் கூப்பிட்டு, சரிப்பா, இவங்க 2 பேருக்கு தங்கறதுக்கான, சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க, தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போனால் ஒரு ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். அங்கே எல்லா இடத்துலையும் சின்ன சின்னதாக வீடு வந்து சைஸ் வாரியாக இருக்குது. சின்ன குடிசையிலேருந்து ஒரு மீடியம் சைஸ் வீட்லேருந்து ஒரு பெரிய அரண்மனை மாதிரி சைஸ் வாரியாக இருக்குது. அப்படியே 2 பேரும் பார்த்துட்டே வந்துகிட்டு இருக்காங்க. பணக்காரருக்கு ஆர்வம் கொள்ளல, இது என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் இனிமேட்டு தங்க போகிறீங்கன்னு. ஓகே, பணக்காரர் அவருக்கே உரித்தான கர்வம் போகுமா? எப்படி போவோம்? நேராக பார்த்துக்கிட்டே இருந்தார். இருக்கிறதுலே ஒரு பெரிய வீடு பார்த்தாரு. அந்த வீடு தான் நமக்கு ஒதுக்க போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம். இவங்க கூப்பிட்டு போயிட்டே இருக்கும்போது, அது என் வீடு தானே அப்படின்னு ரொம்ப விருப்பமாக கேட்டார். இல்லை, அது உங்கள் மேனேஜரோட வீடுன்னு. பணக்காரருக்கு முகம் இருண்டு போச்சு ஒரு மாதிரி. அப்போ என் வீடு அப்படின்னு கேட்டார். அந்த பெரிய மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வீடுங்க, ஓகேங்களா, அந்த வீடு இதுதான் உன் வீடுன்னு. உடனே கத்த ஆரம்பிச்சார் நம்ம பணக்காரு. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நான் எவ்வளோ தான தர்மம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எப்படி இருந்து, அதனால தான் நான் சொர்க்கத்துக்கே வந்தேன், இங்கே வந்து எனக்கு இப்படி பாரபட்சம் பாட்டுறீங்களே அப்படின்னு சொன்னார் பணக்காரர். அதுக்கு அங்கே இருந்த பிரதிநிதிகள் என்ன சொன்னாங்கன்னா, என்னதுப்பா, அங்கே நீ என்ன கொடுத்து விட்டியோ அதை வச்சு தான் நான் இங்கே பில்டு பண்ணியிருக்கேன். ஓகே, நீ இவ்வளோதான் புண்ணியம் பண்ண, நீ பண்ண புண்ணியத்தை வச்சு தான் இந்த வீடு நான் கட்டியிருக்கேன் ஏன் அப்படின்னு. அவ்வளோதான். ஓகே, அவனுக்கு விவரம் புரிஞ்சு. இதுக்கு பிறகு அதாவது மனுஷங்களை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாதுங்க. இதுக்கு மேலே பணக்காரர் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அது கடைசி ஒரு டவுட்டு. இப்போ அவர் மேனேஜரை பார்த்து கேட்கல, அப்போ இவனுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய பில்டிங் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார். ஏப்பா, அவன் வாங்கினது கொஞ்சம் மீடியம் சைஸ் சம்பளம் அப்படின்னாலும் அவனுக்கு தேவைகளை குறைச்சிக்கிட்டு அவனால் முடிஞ்ச உதவி அவன் செஞ்சுக்கிட்டே இருந்தான், அதனால் அவனுக்கு இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னாங்க. சரிங்க, இது கான்செப்டே கான்ட்ரவர்சி கான்செப்ட் தான். ஓகே, பட் ஒன்றுங்க, நீங்கள் நீங்கள் செய்கிற பாவமும் புண்ணியமும் கம்பல்சரி கேரி ஃபார்வர்ட் ஆகும் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் பர்த், உங்களுடைய அடுத்த பிறவிக்கு. மீண்டும் விவாதிப்போம்.